விஷயம் என்னென்னா, நான் வந்து வண்டி வாங்குறேங்க, வண்டி வாங்கலான்ட்டு இருக்கேன். என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, வண்டி பற்றி தெரியாதவங்க வண்டி வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். வண்டி வந்து நான் இப்போ தான் புதுசாக எடுக்க போகிறேன் அப்படின்னா, அதுவும் இன்னொன்று பார்த்துக்குங்க. புதுசாக எடுக்க போகிறேன் அப்படின்னா ஓன் யூஸ்னால் நார்மல் ரேட்டில் எடுத்துங்க, ரொம்ப ஹை ரேட் வேணாம். புது வண்டி எடுத்தீங்க அப்படின்னா பார்ட்டி இருக்குது, என்னால் ரன்னிங் பண்ண முடியும், சமாளிக்க முடியும், அமௌண்ட் பிரட்டி போட்டு வாங்கி கட்ட முடியும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது காட்டல் நண்பா, அது பார்த்துங்க. ஒரு பழைய வண்டி வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா, வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. அம்மிங் சவுண்டு வருதா, கீர் பாக்ஸ் சவுண்டு வருதான்னு பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பிரேக் ரெண்டு அழுத்தி பிடிச்சிட்டு கிளச் விட்டாலே உங்கள் இன்ஜினோட பிக்கப் என்னன்னு தெரியும், அது பார்த்துங்க. ஒரு சிலர் ஏர் டம்மில் கை வச்சு பார்ப்பாங்க, அதுவும் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய வண்டியிலேயே இந்த உள்ளே வந்து கீர் பாக்ஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரீஸை கரைச்சி விட்ருவாங்க. கிரீஸை கரைச்சி விட்டாங்கன்னா அது அம்மிங் சவுண்டு, கீர் பாக்ஸ் சவுண்டு வராது. ஒன்று ஆயில் கழட்டி விட்டு பாருங்கள். ஆயில் கழட்டி விட்டு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்ஜின் சவுண்டிங்கே வச்சு ஒருத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக செக் பண்ணோம் அப்படின்னா ஆயில் கழட்டி விட்டு பார்க்கலாம், கிளச்சு பிரேக் அடிச்சு மூச்சு பார்க்கலாம், அப்புறம் ஏர் டம்மில் கை வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வித்தைகள்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் செக் பண்ணி வாங்க. ரேடியேட்டரு, இன்ஜினு ஆயில் கேஜ் எப்படி இருக்குது, ஆயில் கலரிங் எப்படி, ஆயில் வந்து ரொம்ப தவஞ்சு போய் ஓட்டுறாங்களா, ரொம்ப பழைய ஆயிலில் ஓட்டினா வண்டி இன்ஜினோட தம்மு போயிடும், அது ஒன்று பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து வண்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி டயர் அந்த அளவுக்கு முக்கியம். நம்ம டயர் இருந்தால் தான் வண்டிக்கு ஒரு மதிப்பாகவே இருக்கும். அது ஒன்று நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அது பார்த்து சூஸ் பண்ணி வண்டி எடுத்துங்க. ஓல்டு மாடலோ பழைய மாடலோ மாடல் ஒரு சிலர் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாடல் பார்க்கணும், வண்டி நல்லா இருந்தால் போதும். அது மாதிரி வண்டியும் பார்க்கணும், மாடலையும் பார்க்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்கிக்கங்க. புகை வந்து கரும்புகையாக தள்ளுதா, வெள்ளை புகையாக தள்ளுதா அப்படிங்கிறதையும் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி தான். அது கரும்புகை தள்ளிச்சு அப்படின்னாலே ஆயில் வந்து மாற்றாமல் இருக்காங்க, வண்டியில் இந்த நாசில் இந்த மாதிரி பம்பில் இருக்குது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கங்க. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நிறுத்திச்சுனா அப்படின்னா அந்த மாதிரி வரும். அது நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அது மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கங்க. மற்றபடி ரேடியேட்டரு, பம்பு, நாசிலு, ஹைட்ராலிக்கு இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க தரவா. செக் பண்ணிட்டு ஒரு வண்டி வாங்குறேன்னா வாங்கிக்க நண்பா. மெயினாக வண்டிக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் தான். கீர் பாக்ஸு, அம்மிங் சவுண்டு இதெல்லாம் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கங்க. ஓகே நண்பா. பேட்ரி வந்து மெயினாக முக்கியமாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பேட்ரி செல்ஃப் இருந்தால் தான் வண்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ. இன்னும் வேறு ஏதாவது செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மிஸ் பண்ணிட்டீங்க, சொல்கிறது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ நண்பா.